கொத்தமல்லி கருவேப்பிலை எப்போ லாஸ்ட்டாக போடணுமா? இது போட்டு கிள்ளிட்டு அப்புறம் பிச்சு போடுறதுக்கு தனியாக இருக்குது. எல்லாம் நாய்க்கிட்டா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ அடுத்து என்ன கறி அப்போ பண்ணணும்? இல்லை பால் டயர் ஒரு நல்லா வதங்கிடுச்சா? வெளியே வரேன். அடுத்து உப்பு போடணும். மழை அப்படி கறியை வளர்ச்சிட்டு இருக்காப்புல அருமையாக. பொடியெல்லாம் போடணும். ஏய் அதை வீடியோ எடுத்து ஃபஸ்ட்டு அனுப்பிடுறேன். ஏன் மூஞ்சி தெரியாமல் இருக்கதா? அவங்களுக்கு காட்டணும். அது சாயந்தரம் எடுத்துக்கோ. அள்ளி போடியா கறியா? பிரியாணிக்கு தேவையான கறியே போட்டுக்கலாம். கறி கீழே போட்டுக்கிறோம். ஓட்டை அந்த போற ஓட்டை போட்டு அதை எடுத்து அந்த மண்ணை கறியை போட்டு இப்ப கிண்டலாம். கறியை கழுவு, கறியை வெளியிட்டோம் போ. இங்கே அங்கேயும் கீழே விழுது. இங்கே இருந்து நான் வீடியோ எடுக்கிறேன். வேணா விட்றா. கறியை எடுத்து கழுவு. எனக்கு அவசரம். அது அப்படியே போடுறியா என்ன இதில் குழம்பு வச்சிடலாம். குமார் ஐயா சொல்லுங்க, அதான் கறி கடை மாஸ்டர். துணியை மட்டும் எனக்கு சக்கு சக்குன்னு விட்டோம். அந்த அருங்குது. பிரியாணிக்கு தேவையான பொடி போட்டுக்கலாம். என் கத்திர பொடி பத்தாதுடா. அந்த சிக்கன் பொடியை போட்டு சிக்கன் பொடி போட்டுக்கலாம். கரம் மசாலா அத்தனை பேர் வந்தாங்க. எப்படியா அந்த கறி போட்டியாச்சா? அரிசி எடுத்து போடியா. அலச வேலையா அரிசி? பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். போதும் போதும். பைக்கு வச்சு அரிசி போட்டு போறாம ஈரமாக இருந்தாச்சு. பிரியாணிக்கு தேவையான அரிசி போட்டுக்கலாம். காரம் வெட்டாது அப்படியே போட்டு. குமார் கோச்சர்ட்ட கொடுங்கடா. சமையல் பண்ணு. தண்ணி ஊற்றுறாங்களா? நீரா ஊற்றிக்கோம்டா. ஏன் அரிசி கரெக்டாக போட்டுருக்கேன்னு பாரு. அஜி 1 கிலோ கறி 1.5 கிலோ அரிசி போட்டாதா? அதை எடுஜி இத கட் பண்ணிடணும். போட்டாச்சுடா. இத கட் பண்ணிடலாம். சந்தோஷ் குசுடா. இஞ்சி பேஸ்ட் போடு. இவங்க முஞ்சிய கம்டா. சீக்கிரம் போடியா. நீ எவ்வளவு நேரம் சொல்ற? அவன் என்கிட்ட சொன்னீங்க. என்ன அதையும் போடியா. ஏய் இல்ல வேணாம் 1 கிலோ தானே போ. நம்ம கோச்சர் கொரட்ட மாலை போட்டுக்கிட்டே குழம்ப டேஸ்ட் பண்ணி பார்த்தாருங்க. முட்டையை உடச்சி விட்ரு அப்படியே அதில். இல்ல பிரியாணி வந்துருச்சு. தம் போட்டுக்கலாம். இறக்கி தம் போட்டு கட்டப்படியா சாமி. சூடு வேகலடா. வந்துருச்சா?